வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு தாங்க. கேட்டு திறந்தா உள்ள மெயின் டோர் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலங்க. மெயின் டோர் வந்து ஏன் ஃபிக்ஸ் பண்ணலன்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து ஹிந்துஸ் வராங்க, கிறிஸ்டியன் வராங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டோரில் வேணுனாலும் உங்களுக்கு வந்து பிள்ளையார் சிலையோ இல்லை பெருமாளோ இல்லை வேற எதுனா உங்களுக்கு டிசைன் வேணுனாலும் அது மாதிரி பண்ணிக்கலாங்க. வாங்க உள்ளே போய் ஹாலோட வியூ பார்க்கலாம். இதான் ஹாலுங்க. ஹாலில் ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு எலிகன் ஸ்டைலில் சூப்பரான ஒரு நைட் லேம்பும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க. இங்கேயும் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாம், அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இங்கே வந்து டிவி யூனிட் வச்சுக்கலாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்க ஒரு சூப்பரான ஒரு லைட் செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறோம் பாருங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹாலு. டிவி யூனிட்லாம் வச்சா இன்னும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹாலு. இப்போ வாங்க இந்த பெட்ரூம் போய் பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வுட்டில் தான் உங்களுக்கு டோர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த பெட்ரூமோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12க்கு 16 சைஸ்ல இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஃபுல் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பெட்ரூமோட ஃபுல் வியூ இது பாருங்க. பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பெட்ரூமு. இங்கேயும் ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, அதுவுமே சூப்பராக இருக்குது. இங்கே வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு மார்பிள் ஃபினிஷில் இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து ரெஸ்ட் ரூம் போகிற ஒரு என்ட்ரன்ஸு. அங்கே இது ஒரு ஸ்டிக்கர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. இது வந்து ரெஸ்ட் ரூமோட டோருங்க. அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு எலிகன் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் ரெஸ்ட் ரூமு. இந்த ரெஸ்ட் ரூமோட உள்ள சைஸ் பார்க்குறீங்க. இங்கேயும் வந்து நல்ல ஒரு லைட் ப்ரௌனு டார்க் ப்ரௌன் ரேஞ்சில் உங்களுக்கு டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க, மேலே வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் லேம்பு. இது வந்து ஆன்டிக் ஸ்டைலில் இதுவும் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சைட்லேயும் ஒரு ஆன்டிக் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ஒரு லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வீஸ் ஏரியா. இது வந்து சர்வீஸ் ஏரியாவுக்கு போகிற வழி. இங்கே வேணும்னா நீங்கள் வந்து கிரில் கூட அடிச்சுக்கலாம் சேஃப்டி பர்பஸ்க்காக. இங்கே வாஷிங் மிஷின்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்குது. ஸோ இங்கே இருக்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமோட இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுவுமே இங்கேருந்து வந்தீங்கன்னா மறுபடியும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே விண்டோ வந்து நல்லா பெருசாக விண்டோ இருக்குது. இது கார் பார்க்கிங்கில் நம்ம பார்த்தோம், அந்த விண்டோ தாங்க இது. ஸோ இந்த பெட்ரூமோட வியூ பார்க்குறீங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவுமே பக்காவாக இருக்குது. இங்கே வந்து ஒரு வால் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஆன்டிக்ஸ் இதில் உங்களுக்கு வந்து நைட் லேம்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்டை ஆஃப் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ இது ஒரு நல்ல வெளிச்சமாகவே இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயம் இந்த பில்டரை பொறுத்த வரைக்குமே சின்ன விஷயத்தையும் ரசித்து பண்ணுறவங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 18 சைஸில் இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. இது ரெஸ்ட் ரூமோட டோர் பாருங்கள் எவ்வளோ அதுவுமே எலிகண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமுங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5க்கு 10 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான ஒரு பெட்ரூம் தாங்க. 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து போயிட்டு நம்ம வந்து மறுபடியும் ஹாலுக்கு வரோங்க. ஹாலோட வியூ பாருங்கள். எனக்கு இந்த வீட்டில் பிடிச்சிருக்கதே ஹாலோட ஸ்பேஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸு ப்ளஸ் இந்த லைட் செட்டப் தாங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு
செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதுதான் இதில் இருக்கிற ப்ளஸ்ஸுங்க. இப்போ நீங்கள் இந்த வீட்டோட கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10x12 சைஸில் கிச்சனுங்க. கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஸோ ஒரு கல்யாணத்துக்கே சமைக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க. இதுலேயும் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்பில் ப்ரூஃப் தண்ணி கூட வழியாதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸில் உங்களுக்கு சிங்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டைல்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறோங்க.